ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்பூர் ஸ்டைல் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ருசியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. அருமையான ஹோட்டல் ருசியாகவே வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதோட அளவு வச்சு தான் இன்றைக்கி இந்த பிரியாணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்வீங்களோ அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இது எண்ணெய் காஞ்சோனையும் இதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாறணும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தக்காளியை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோவுக்கு 2 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருங்க. மற்ற தக்காளிலாம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவான தக்காளி அளவு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே புதினாவும் மல்லியும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கட் பண்ண மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் உங்களுக்கு சாப்பாட்டில் குப்பை மாதிரி எடுத்து பொறுக்கிலாம் பிள்ளைங்க வைக்க மாட்டாங்க. அதனால் நல்லா வதங்க விடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரமிளகாயை நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மிளகாய் பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கலை அப்படின்னா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் தூள் கூட இதில் கலந்துக்கோங்க. அதுவும் ருசியாக தான் இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 பழம் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. எல்லா மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 லெக் பீஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் துண்டுகளை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பெரட்டி விட்டு சிக்கன் வேகணும் நல்லா. அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அது வரைக்கும் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், சிக்கனும் மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்க்கணும். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம நார்மலாக பிரியாணிக்கெலாம் 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு நம்ம 2 கப் ரைஸுக்கு நம்ம ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே மசாலாவில் ஒரு 1/2 கப் தண்ணி இருக்கும். மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். 1 கப் அளவு தண்ணியை நீங்கள் குறைச்சிக்கோங்க. நம்ம இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் பாருங்கள், ஜீரக சம்பா அரிசிக்காக நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம ரைஸை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் வேக விடணும். அதிகமாக வேக விட்டுறாதீங்க. போட்டோனையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்தா தான் நமக்கு சாப்பாட்டில் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டையாக உங்ககிட்ட பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே தட்டு போட்டு மூடி அப்படி கூட வடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இங்கே மசாலா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அப்படியே பரப்பி விடுங்க.
பாருங்கள், மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்குல்ல. இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் இதை மூடி போட்டு இதை தம்மு கூட போகிறோம். இது மேலே வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வைங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி அந்த வெயிட்டாக கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குழவி கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மேலே வெயிட்டாக வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், ரொம்ப லோவில் வைக்கணும். நீங்கள் மீடியமில் கூட வச்சிடாதீங்க. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, திறக்காதீங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா பொல பொலன்னு அருமையாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. நல்லா இந்த மாதிரி அடியில் விட்டு அப்படியே மேலே அப்படியே பிரட்டி விடணும். இப்படி பதமாக பிரட்டினாதான் அரிசியும் சிக்கனும் உடையாமல் வரும். அருமையான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. வாசமே அருமையாக இருக்குங்க. இது கூட நம்ம கத்திரிக்காய் கட்டாவும் வெங்காய பச்சடியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.